You are watching Grace Television. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டு இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், பாருங்கள், தியானியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போது இந்த முறை உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? மனிதர்கள் எதையோ முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எது முக்கியம் அதை விட்டுருவாங்க, எது தேவையில்லை அதை முக்கியப்படுத்துவார்கள். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எவைகளை முக்கியப்படுத்த வேண்டும் என்று அநேக வார்த்தைகள் உண்டு. எங்கள் அனுபவ ரீதியில் இவைகளை உங்களுக்கு சொல்லி நீங்கள் எப்படியும் கர்த்தரை பற்றி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அநேக வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நாளின் ஒரு செய்தியாக ஜெபத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் இதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். நாம் சரீரத்தில் இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 தன்மையோடு இது இயங்க வேண்டுமானால், இந்த சரீரம் செயல்பட வேண்டுமானால் அந்த உயிர் இந்த மூச்சு எவ்வளோ முக்கியம் என்பது அறிகிறோம். அந்த மூச்சு இல்லாவிட்டால், அந்த உயிர் இல்லாவிட்டால் இந்த சரீரத்துக்கு மதிப்பில்லை. அதே போல தான் உயிர் வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய ரீதியில் ஜெபம் ஒரு உயிர் மூச்சு என்று சொல்லுகிறார்கள். உயிர் மூச்சு ஜெபம் என்பது மூச்சு விடுகிறோமே, இதற்கு இணையாக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியிருக்கிறோம். இப்போ ஜெபம் ரொம்ப அவசியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் படித்து பாருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் என்பது என்ன? இப்போ நான் எப்படி உங்ககிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் இதை கேட்கிறீர்கள். இதே போல் என்னுடைய கோரிக்கைகளை, என்னுடைய தேவைகளை, என் வாழ்க்கையின் காரியங்களை நம்மை படைத்த தெய்வத்துக்கிட்ட சொல்வதுதான் மனம் திறந்து, இதயம் திறந்து, எனக்குள் நானே அநேக காரியங்களை வைத்து அழுத்தப்பட்டு கொண்டு இருக்காமல் விடுதலையோடு என்னுடைய சகல காரியத்தையும் யார்கிட்டேயோ தெரிவித்தால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது? வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர்கிட்ட பேசுகிறது, சொல்வதுதான் ஜெபம். அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமாம்? உறுதியாய் தரித்திருங்கள். மேலோட்டமாக பேச வேண்டாம். சும்மா மேலோட்டமாக எதையோ சொல்லிக்கிட்டு என்னைக்கோ நினைத்தால் என்னைக்கோ வந்து சொல்லுகிற அனுபவம் அல்ல. உறுதியாக ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் உறுதியாக இருந்து அவர்கிட்ட பேச வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஒரு ஜெபத்தை குறித்ததான தொடர் வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அங்குள்ள ஜனங்களின் வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்றபடி வளர்ந்து வரும்போது இதை பவுல் கேள்விப்படுகிறார். அந்த கேள்விப்பட்ட நேரத்தில் அவர் குறிப்பிடுகிற வார்த்தை தான், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்டோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம், இதை நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோம். என்ன அருமையான அனுபவம்! இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா மூச்சு விடாமல் ஜெபம் பண்ணுறதா?
காலையில் 5 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 5 மணி வரைக்கும் வேறு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே செய்கிற ஜபமா அல்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் உங்களை நாங்கள் மறக்கவில்லை, உங்களுக்காக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். பிரயாணத்தில் இருக்கும்போதும், வீடுகளில் இருக்கும்போதும், ஊழியத்தில் இருக்கும்போதும், எந்த நிலையிலும் உங்களுக்காக நாங்கள் நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பது மறக்காமல் அவருடைய காரியங்களை நினைத்து பேசுவது. அப்போ இடைவிடாமல் நாம் ஜெபிக்க முடியும். முயற்சி செய்தால் நம்ம அது எப்படி முடியும்னு சொல்லி நீங்கள் அதை அந்த ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, துதிக்க ஆரம்பித்தால், ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தால், ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொலோசையர் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் கூட நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த சபை மக்களுக்கு பவுல் சொல்கிறாரு, ஜெபம் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நினச்சா ஜெபம் பண்ணுறது. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். நினச்சா ஒரு நாளெல்லாம் விட்டுருவீங்களா? நினச்சா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலான்னு இருப்பீங்க. அந்த நேரம் வரும்போது அந்த பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. டீ குடிக்கிற நேரம் வரும்போது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். ஏதாவது சாப்பிட்ணுன்னு வரும்போது ஏதாவது போராடி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இந்த உடலுக்கு முக்கியத்தை படுத்தும்போது அவசியம் தப்பல்ல. ஆனால் இந்த ஆத்துமாவுக்கு, இந்த ஆத்துமா தெய்வத்தோடு தொடர்பு கொண்டு தேவ காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இதை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். பவுல் சொல்லுகிறார், முன்ன சொன்னார் உங்களுடைய செயல்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறோன்னு. இப்போ என்ன சொல்கிறாரு? நாங்கள் மட்டும் உங்களுக்கு ஜெபம் பண்ணால் போதாது, உங்களுக்காக நாங்கள் சாப்பிட்டா போதுமா? உங்களுக்காக நீங்கள் சாப்பிடணும். உங்களுக்காக நாங்கள் சாப்பிட்டா அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்காக நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் உடலுக்கு அது பலன். அதை போல் உங்கள் தேவைகளுக்காய், உங்கள் பலனுக்காக, உங்கள் ஞானத்துக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்களின் ஆசீர்வாதங்களுக்காக, உங்களின் மேன்மைக்காக, உங்களின் சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, நிறைவான ஒரு வாழ்வுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். எப்படியாம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரித்து ஜெபத்தில் விழித்திருங்கள். தூக்கத்துக்கு இடம் கொடுக்காமல், விழிப்பற்று போகாமல். ஏன் ஜெபத்தில் விழித்திருக்கணும்? உங்கள் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. அப்போ அவனுடைய செயல்களும் மனிதனுடைய தந்திரங்களையும் மேற்கொண்டு வாழ வேண்டுமானால் பிரியமானவர்களே, ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். எனவே ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள், கர்த்தரோடு வாழுங்கள், தேவனோடு நெருங்கி இருங்கள். தேவன் அந்த ஜெபத்திற்குரிய பலனை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அதையெல்லாம் தந்து உங்களை மகிமையாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும், ஏசப்பா அந்த ஜெபிக்கிற உணர்வை தந்தருளும். ஜெபம் ரொம்ப முக்கியம்ப்பா, உம்மோடு ஐக்கியப்படுவது ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை கற்றுத்தாரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். ஜெப வாஞ்சையே இல்லாதவர்களுக்கு அந்த ஜெப வாழ்வை தூண்டிவிடும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.